காலசர்ப்ப தோஷமா காலசர்ப்ப யோகமா? உங்கள் பையன் பொண்ணு சாதகத்தில் காலசர்ப்ப தோஷமா காலசர்ப்பம் யோகமா அப்படின்னு உங்கள் பையனோ உங்கள் பொண்ணு சாதகத்துலேயோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் சாதகத்துலேயோ உங்கள் வீட்டுக்கார சாதகத்துலேயோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதை பார்த்தா டக்குன்னு நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் பணக்காராகணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அப்போ ராகு கேது தோஷத்தை நீங்கள் மெயினாக பார்க்க. உங்கள் பையன் சாதத்தில் ராகு கேது எப்படி இருக்குது, உங்கள் பொண்ணு சாதத்தில் ராகு கேது எப்படி இருக்குது, உங்கள் கணவரோட சாதத்தில் ராகு கேது எப்படி இருக்குது, உங்கள் சாதத்தில் ராகு கேது எப்படி இருக்குது. மெயினாக காலசர்ப்ப தோஷமா காலசர்ப்ப யோகமா? உங்கள் பையன் சாதத்தில் இருக்கா, பிள்ளை சாதத்தில் இருக்கா, உங்கள் சாதகத்தில் வீட்டுக்கார சாதத்தில் இருக்கா? மெயினாக நீங்கள் அதை பார்க்கணும். காலசர்ப்ப தோஷமா காலசர்ப்ப யோகமா அப்படின்னு என்னங்க? இப்போ பொதுவாக சொல்கிறேங்க, காலப்புருஷனுக்கு 1ஆம் இடம், காலப்புருஷனுக்கு 1ஆம் இடத்துல கேது போகன் இருக்கார். காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம்னு சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா அப்போ துலாமா வரும். அப்போ 7ஆம் இடத்துல ராகு போகன் இருக்கார். இப்போ காலப்புருஷனுக்கு 1ஆம் இடம் கேது, காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் துலாமா வரும், அங்கே ராகு போகன் இருக்கார். இதுக்கு இடையில் இதில் எப்படின்னா கன்னியிலேருந்து நீங்கள் கணக்கெடுத்துங்க. கன்னி, சிம்மம், கடகம், மிதுனம், ரிஷபம், இப்படி இதில் கணக்கெடுத்து இதில் எப்படின்னாங்க இது பூராமே கிரகங்கள் அங்கே இருக்குது, அடைபட்டுருக்கு. அப்போ ராகு கேது புடியில் கிரகங்கள் இருக்குது. அப்போ ராகு கேது புடியில் கிரகங்கள் எல்லாமே இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை உங்கள் பையன் பிறக்கிறாரு. பிறக்கும்போது ஜனன காலத்தில் என்ன திசை ஓடுதோ, இப்போ எப்படிங்க, இப்போ கேது திசையா, சுக்கிர திசையா, சூரிய திசையா, இப்போ சந்திர திசை, இப்படி ஒரு கணக்கு வரும், வரிசை அப்படின்னா வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன திசை, இந்த தம்பி பிறந்தார், சாதகர் உங்கள் பையன் பிறந்தார், இப்போ ராகு கேது புடியில் அப்போ இருக்குது. அப்போ ராகு கேது இது தோஷமா யோகமானு கேட்டால் காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம் 2ஆம் இடமாக வரும். இதே மேசத்தில் கேது போகன் இருக்கார், துலாமில் ராகு போகன் இருக்கார். இப்போ ஆண்டிகேப்பில் வருவாங்க அவங்க எல்லாமே. இப்போ நம்ம 7 கிரகம் பாருங்கள், இப்படி ரைட்டில் வரும். 7 கிரகம் ரைட்டில் வரும். இப்போ மேசத்துலேருந்து ரிஷம், இப்போ மிதுனம், இப்போ கடகம், சிம்மம், இப்படி வரும். இதே பாருங்கள், இப்போ மேசத்தில் கேது போகன் இருக்கார், துலாமில் ராகு போனால் ராகு இப்படி வருவார், கேது பண்ண எப்படி வந்துடுவார், இப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இப்படி இந்த ரவுண்ட் பண்ணும்போது தான் இது என்ன கணக்குன்னா காலப்புருஷ தோஷமா காலப்புருஷ யோகமா அப்படின்னு கணக்கெடுக்கிறது. அந்த கணக்கெடுக்கும்போது உங்கள் பையன் சாதத்துலேயோ உங்கள் பொண்ணு சாதத்துலேயோ உங்கள் சாதகத்துலேயோ காலப்புருஷனுக்கும் கணக்கெடுக்கலாம், ராகு கேதுக்கும் கணக்கெடுக்கலாம். இப்போ ராகு கேதுக்கு அப்போ ராகு பகவான் எங்கே இருக்கார், துலாமில் இருக்கார். துலாமில் இருக்கும்போது கன்னிக்கு சிம்மத்துக்கு கடகம், இப்படி தான் வருவார். அது ஒரு வீட்டுக்கு 1.5 வருஷம் இருப்பார். அப்போ அந்த 1.5 வருஷம் இருக்கும்போது எந்த கிரகத்தில் பயணிக்கிறார். இப்போ உங்கள் பொதுவாக சொல்லப்போனால் உங்கள் பையன் சாதத்தில் ராகு கேது புடியில் எல்லா கிரகம் இருக்குது. அப்போ ராகு கேது கிரகத்தில் புடியில் இருக்கும்போது ராகு அப்படியே அந்த ஜனன காலத்து கிரகத்துக்கூடையே பயணிக்கும். அப்போ அந்த ஜனன காலத்தில் கிரகத்து கூட பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஜனனகால கிரகங்கள் எது திசை ஓடுதோ, திசை ஓட்டுற கிரகத்தினால மேலே போச்சுன்னா அதை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் ராகுவோட வேலை. இது இப்படி பூஸ்ட் பண்ணி கொடுக்குறதுன்னா அப்போ காலசர்ப்ப யோகம் யோகமாகவே இருக்கும். அவங்க அந்த ஓடக்கூடிய திசை பூராமே யோகமாக இருக்கும். அவர் அந்த ராகுபவன் தாண்டி போகிற எல்லா கிரகத்தையும் தாண்டி, அது ஜனனகால கிரகம் அது அங்கேயே தானே பிறந்த மணிக்கு அப்படியே தான் இருக்கும். பிறந்தப்போ கிரகம் எப்படி ஜனனகாலத்தில் இருக்கோ அது அப்படியே இருக்கும். ராகு தானே ஆண்டிகேப்பில் போகுது. எல்லா கிரகமும் கோச்சாரத்தில் போயிட்டு தான் இருக்கும், ரவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ ராகு நம்ம சொல்கிறது காலசர்ப்ப தோஷமாக யோகமாங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த யோகத்தில் ராகு மேலே பயணிக்கக்கூடிய எந்தெந்த ஜனனகால கிரகத்துக்கு மேலே ராகு பகவான் பயணிக்கிறாரோ எல்லா கிரகத்தையுமே பூஸ்ட் பண்ணி விடுவார், வளர்ச்சி அடைய விடுவார். சரி, கெட்ட கிரகமாக இருக்குது, லக்கணத்துக்கு 8 கூடைய மேலேனால பிரச்சனை சிக்கலை உண்டு பண்ணுவார். சரி, லக்கணத்துக்கு 2 கூடைய அங்கே உட்காந்துருக்காரு, திசை நடத்துறாரு, அது மேலே அந்த ராகு பகவான் போனாரா பூஸ்ட் பண்ணி விடுவார். பணம், காசு, துட்டு என்னென்ன வேணுமா வல்ல கொள்ளையாக கூட கொடுத்து போயிடுவார். இதுதான் இது அதாவது இது சர்ப்ப தோஷ சர்ப்ப யோகம்னு சொல்கிறது. இதுக்கு பேர் சர்ப்ப யோகம் என்னங்க. அடுத்து எப்படின்னா கேது எங்கே இருக்குதுங்க, மேசத்தில் ராகு இருக்கார், கேது துலாமல் இருக்கார். இப்போ எப்படின்னு சொல்லக்கூடாது, இப்போ அதோட புடியில் எல்லா கிரகம் இருக்கும்போது ராகு கேது புடியில் இருக்குது. அப்போ கேது தான் பயணிக்க போகுது. கேது அந்த ஜனனகால கிரகத்து மேலே அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும். அப்படியும் போது அது எவ்வளோ பெரிய கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கேது அது மேலே பயணிக்கும் போது சொத்து சுகம் நிறைய வச்சுருப்பாங்க. சொத்து சுகம் இருக்கும், வேலையில் இருப்பாங்க, நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க.
வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடுவாங்க. கால சர்ப்ப யோகமா கால சர்ப்ப தோஷமா, இதாங்க கால சர்ப்பம். இது தாங்க இந்த குடியில் கிரகங்களாக இருக்காங்கிறத மெயினாக பார்க்கணும். உங்கள் சாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் சாதத்தை பார்த்தாலும் கால சர்ப்பம் ராகுக்கு எது ஆண்டிகேப்பில் இருக்குமா, அதுக்கு இடையில வந்து எந்தெந்த கிரகம் இருக்கும், அப்போ தோஷமா யோகமா இப்படிங்கிறது தான் அதனுடைய கிரகம். மொத்தத்தில் வந்து மேசத்தில் கேது பகவான் இருக்காரு, கன்னியில் வந்து துலாமில் வந்து ராகு போனாங்கன்னா இதுக்கு இடையில புடியில் பாருங்களேன், கன்னி, சிம்மம், கடகம், மிதுனம், இப்போ ரிஷவம், இதில் வந்து எல்லா கிரகம் இருந்துச்சுன்னா இது கால சர்ப்ப யோகம். அப்போ ராகு தாண்டி தான் ராகு தான் அது மேலே பயணிக்கும். கேது பயணிச்சுன்னா தோஷம், கால சர்ப்ப தோஷம். கேது பயணிச்சா இதை தான் உங்கள் சாதத்தில் பாருங்கள், வாழ்க்கையில் செய்யலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமாவாசை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலத்தில் வழிபடிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு நன்மையை செய்யும், வளர்ச்சி அடைய வைக்கும், வருமானத்தை கொடுக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கை உடன் வாழ்த்துக்கள்.